வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளிவந்திருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உதவியாளர் உட்பட 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரி 18,800 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சவங்கலேருந்து எனி டிகிரி முடிச்சவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 21 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஒன் ஸ்டாப் சென்டர்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேஷ் ஒர்க்கர், செக்யூரிட்டி கார்டு, மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர் இந்த மாதிரி கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். இதை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே போஸ்ட் அப்ளைட் ஃபார்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும். இங்கே உங்களுடைய பெயர், உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ரெசிடென்டல் அட்ரஸ், அதாவது வசிப்பிட முகவரி இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய வயது, பிறந்த தேதி அது இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதுக்கான ப்ரூஃப்மே நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கோ அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஆதார் கார்டு, ஸ்கூல் டிசி, மார்க் ஷீட்டு இதெல்லாமே சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போடணும். ஓகேங்களா? ஸோ சிக்னேச்சர் போட்டு இங்கே டேட்டு வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணலைன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவோங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற ப்ராசஸ். இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருக்கணும், போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஸ்கூல் டிசி அண்ட் மார்க் ஷீட்டு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கணும். டேட் ஆஃப் பர்த்துக்கான அந்த ப்ரூஃபும் இருக்கணும். அதேமாதிரி ரெசிடென்டல் அட்ரஸ் ஐடியும் இருக்கணும். ஓகேங்களா? இது ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், அறை எண் 126, முதல் தளம், மாவட்ட ஆட்சியரகம், சேலம் 636001 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷனை நீங்கள் நேர்லையும் சப்மிட் பண்ணலாம், போஸ்ட் மூலமாகவும் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 21 வரைக்கும் அப்ளை பண்ண உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சேலம் மாவட்டத்திலேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, சமூக நலத்துறையிலேருந்து. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேலம் மாவட்டத்தில் குடும்பம் மற்றும் பொது இடங்களில் வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு தேவைப்படும் அவசர கால மீட்பு, மருத்துவ உதவி, மனநல ஆலோசனை, காவல் உதவி, சட்ட உதவி, தற்காலிக தங்குமிடம் இது எல்லாமே வந்து கொடுக்கறதுக்காக ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிற ஒரு மகளிர் உரிமைத்துறையின் கீழே வந்து இயங்கிட்டு இருக்கு. சஹி பெண்கள் ஒருங்கிணைந்த சேவை மையம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து 3 விதமான பதவிகள் இருக்குது. ஸோ அதற்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் இருக்கும். நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயுமே பின் பண்ணியிருப்பேன், அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கேஷ் ஒர்க்கர், ஸோ இந்த கேட்டகரியில் 2 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. சேலரி பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு 18,800 சொல்லியிருக்காங்க.
கல்வி தகுதி பிஎஸ்டபிள்யூ அல்லது எம்எஸ்பிடபிள்யூ அல்லது சைக்காலஜி வந்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதாவது பேச்சுலர் டிகிரியில் சோசியல் ஒர்க்கோ, மாஸ்டர் டிகிரியில் சோசியல் ஒர்க்கு அல்லது டிகிரியில் சைக்காலஜி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சைக்காலஜியில் நீங்கள் முதுகலை பட்டம் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் அரசு அல்லது தனியார் நிறுவனங்களில் 3 வருடங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவராக இருக்கணும். பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரமும் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணியமர்த்தப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரி மாறி மாறி வரும். அதுலேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்கன்னா விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செக்யூரிட்டி கார்டு. ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரியை பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு இருக்கும். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பை நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும். அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். வயது வரம்பு 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசு அல்லது தனியார் அலுவலகத்தில், அதாவது கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட் செக்டாரில் 2 வருஷம் வந்து செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உள்ளூரை சார்ந்தவராக இருக்கணும். ஓகேங்களா. 24 மணி நேரமும் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணியமர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரி மாறி இருக்கும். காவலர் பணியிடத்துக்கு வாகனம் ஓட்டுபவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மேல் ஃபீமேல் 2 பேருமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பல்நோக்கு உதவியாளர் பணியிடம், அதாவது மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு 10,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கல்வி தகுதி மினிமம் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் செக்டர் அல்லது ப்ரைவேட் செக்டரில் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நன்கு சமைக்க தெரிந்த பெண் சமையலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நல்லா குக்கிங் தெரிஞ்சிருக்கணும். கவர்மெண்ட் செக்டர் அல்லது ப்ரைவேட் செக்டரில் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதேமாரி 24 ஹவர்ஸும் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் உங்களுக்கு ஒர்க் கொடுப்பாங்க. உள்ளூரை சார்ந்தவராக இருக்கணும். ஓகேங்களா. டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரி ஒர்க் பண்ண நீங்கள் வில்லிங்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷனுமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஓகேங்களா. 1 இயர் பேசிஸில் இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் பிடிச்சிச்சுன்னா இந்த ஜாப் வந்து நீங்கள் ரெனிவல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸோ அப்ளிகேஷன் ஃபீஸோ எதுவுமே இல்லை. நீங்கள் தாராளமாக ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் மட்டும் ஃபில் பண்ணி ஆஃபீஸ்லேயோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸில் சென்ட் பண்ணாலே போதுமானது. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்கும் ஒரு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. இன்டர்வியூ எங்கே நடக்குது, என்ன டேட்டில், என்ன ப்ளேஸில் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டேரெக்டாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.